நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இன்னைக்கு நாம் தியானிக்கிற வேதவசனம் பரிசுத்தாவியானவர். நாம் இன்னைக்கு இந்த வார்த்தைகளில் உள்ள விசேஷித்த பாத்திரமாகிய நம்மை நடத்துகின்ற, நமக்கு நன்மை செய்கின்ற ஆவியானவர், அந்த ஆவியானவரை இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அப்படியே நாம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? லூக்கா சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக இடைப்படுகிறார். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். இசையோடு கூட உம்மை பாட நாங்கள் ஆயத்தம். இந்த ஜெபத்திற்கு ஆயத்தமாக என் கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரை பற்றி தெளிவாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, ஆவியானவர் நம்மேல் வந்து அமரும்படியாக, அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். இசையோடு கூட பாட நாங்கள் ஆயத்தம். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். இசையோடு கூட பாட நாங்கள் ஆயத்தம். புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும். புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும். வாஞ்சிக்கின்ற எங்கள் மேல் வந்து நீரமரும். புறாவின் தோற்றத்தோடு புறப்பட்டு வாரும். வாஞ்சிக்கின்ற எங்கள் மேல் வந்து நீரமரும். அசைவாடுகின்ற ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம ஆவியானவரை நாம வரவேற்கிறோம். ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். வாஞ்சையோடு இந்த ஜெப வேளையில, இந்த வசன தியான வேளையில ஆவியானவர் தாமே எங்களோடு அசைவாடுவீராக. உம்மை இசையோடு கூட பாட ஆசை, ஆவலாக உம்மை அறிவிக்க ஆசை. அந்த ஆசைய இந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைவேற்றினீரே. ஒரு சுர மண்டலத்தை கொண்டு வந்து உம்மை நாங்கள் உயர்த்தி பாடி வரவேற்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் இந்த வேதவசனத்தின் மூலமாக லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 2ஆம் வசனத்தில் உள்ள அந்த வேத வசனத்தில் உள்ள வார்த்தை புறாவின் தோற்றத்தோடு அவர் மேல் வந்து இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம்ப்பா. அதன் மாதிரி என் மேலும் என்னோடு இருக்கிறவர்கள் மேலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானவர் அசைவாடி ஆட்கொண்டு
நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட ஆவியானவரை பற்றி கொஞ்ச நேரம் நாம் பேசி கர்த்தரை துதித்து ராகத்தோடு அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஜோஸ்வா டிவி மூலமாக நாங்கள் சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோஸ்வா டிவி மூலமாக இவைகளை உங்களுக்கு அனுப்புகிறோம், அறிவிக்கிறோம். 1 அதிகாரத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் 22வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். அவர் மேல் வந்து இறங்கினார். அசைவாடுகிற ஆவியானவர், இசையோடு கூட நாம் பாடி ஆராதிக்கிற ஆவியானவர், நாம் ஆர்ப்பரிக்கின்ற ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். 2 ராஜாக்கள்ல 3 அதிகாரத்தில் கடந்த செய்தியில் எலிஷா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே 20வது வசனத்தில் மறுநாள் காலமே அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. பலி செலுத்தப்படுகிற நேரத்தில் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது, ஆச்சரியமான காரியம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிற போது, தவனமாக இருக்கிற போது, தண்ணீர் இல்லாமல் இருக்கிற போது, 3 ஜாதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்திருக்கிற போது, அந்த நேரத்தில் யுத்த வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலை, எதிரிகளுக்கு பயந்த ஒரு நிலை, அப்படி உள்ள நிலையில் அந்த 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை தேவனாகிய கர்த்தர் அதே போல இன்றைக்கும் மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, நீங்க பலியிடுகிறீர்களா? ஆவியானவர் உங்கள் மேல வந்து அசைவாடும்படியாக இங்க அப்படித்தான் எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். 1 ராஜாக்கள்ல அந்த 3 அதிகாரத்துல மறுநாள் காலமே பலி செலுத்தப்படுகிற நேரத்தில் ஏதோம் தேச வழியாய் தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். யுத்த வீரர்களும் ஜனங்களும் தண்ணீரை குடித்தாங்க. அவங்க ஒரு வாய்க்கால வெட்டினாங்க. அந்த வாய்க்கால் முழுவதிலும் தண்ணீர் வந்து நிரம்பிருச்சு. இங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி இருக்காரு. அங்க அவங்க வெட்டின கால்வா தண்ணீரால நிரம்பிற்று. மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று, தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று, தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் வசனம் வாசிச்சு தியானிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் வசனம் வாசிச்சு தியானிக்கும் போதும், உள்ள நீரம்பும் உள்ள நீரம்பும் உங்க உள்ள நீரம்பிடும், உங்க வாழ்க்கை வள்ளமெல்லாம் நிரம்பிடும். மறுநாள் காலமே பலியிடும் நேரமே, தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று, உள்ளம் பரிசுத்த ஆவியால் நிரம்பிற்று. இங்க அல்லேலூயா, தோல்வி இல்லை ஐயா, சொல்லுங்க அல்லேலூயா, தோல்வி இல்லை ஐயா, வெற்றி வெற்றி
வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். வெற்றி வெற்றி நமக்கு வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அற்புதமானது அதிசயம் இது, அற்புதமானது அதிசயம் இது. ஆனந்தம் ஆனது பேரின்பம் ஆனது கர்த்தரின் சமூகத்தில் உள்ளது. நாள் காலமே பலி இடும் நேரமே தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று, உள்ளம் பரிசுத்த ஆவியால் நீரம்பிற்று. அன்பானவர்களே, ஆவியானவரை வரவேற்று நாம பாடுகிற போது கிறிஸ்து இயேசு மேல அன்றைக்கு ஆவியானவர் புறா தோற்றத்தோடு புறப்பட்டு வந்து அமர்ந்தார் அல்லவா, அதே மாதிரி நம்மேலும் அமருவார். ஜெபிக்கிற போதெல்லாம், துதிக்கிற போதெல்லாம், அவரை மகிமைப்படுத்துகிற போதெல்லாம், பாடி ஆராதிக்கிற போதெல்லாம் ஆவியானவர் வந்து இறங்குவார். இங்கே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் வந்து அமர்ந்தார், இறங்கினார். இதை மத்தேயு சுவிசேஷத்திலும் கூட இதை வாசிக்க முடிகிறது. 4ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது இயேசு பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அன்பானவர்களே, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் 3ஆவது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே ஜெபம் பண்ணுகின்ற போது வானம் இயேசுவுக்கு திறக்கப்பட்டது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல வந்து அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், பாருங்க, என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அன்பானவர்களே, ஆவியானவர் நீங்க பெற்றிருக்கிறீர்களா? ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரா? ஆவியானவர் கூட பிரயாணப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? ஆவியானவர் கூட ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? பெற்றுக்கொண்டீர்களா? பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, நீங்க பெற்றுக்கொள்வீர்களா? நீ ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்களானால் ஒரு சத்தம் உண்டாகும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், நீ என் நேசகுமாரத்தி, நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து, பரத்திலிருந்து, கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து ஒரு சத்தம் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. அன்பானவர்களே, அந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? அதற்காகத்தான் நாங்க இசையோடு கூட, பாடலோடு கூட, ஆவியானவர் வாஞ்சையோடு ஆசையோடு வரவேற்று உங்களோடு நீங்களும் ஆவியானவரோடு கூட இணையும்படியாக நாங்கள் அனுப்புகிறோம். ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் வசனம் வாசிச்சு தியானிக்கும் போதும், ஜெபிக்கிறீர்களா நீங்க? துதிக்கிறீர்களா நீங்க? வசனத்தை வாசிக்கிறீர்களா நீங்க? தியானிக்கிறீர்களா நீங்க? ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் வசனம் வாசிச்சு தியானிக்கும் போதும் உள்ள நீரம்பு, உள்ள நீரம்பு, உங்க உள்ள நீரம்பிடும், உங்க வாழ்க்கை பள்ளம் எல்லாம் நிரம்பிடும். மறுநாள் காலமே பலி இடும் நேரமே
தண்ணீரால் நீரம்பிற்று, உள்ளம் பரிசுத்த ஆவியால் நீரம்பிற்று. இன்னொரு வசனம் கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இந்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் இயேசு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார், சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், சிநேகிதரை பார்த்து சொல்லுகின்றார், உலகத்தை பார்த்து சொல்லுகின்றார். வேதத்தை அறிந்தவர்களே, வேதத்தை வாசிக்கிறவர்களே, கிறிஸ்துவின் வழியில் நடப்போம் என்கிற வைராக்கியம் வைத்திருக்கின்றவர்களே, இன்னொரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டு என்று அந்த காணியாட்சி பயணிகளே, அந்த அழியாத வாழ்வின் பிரயாணம் பண்ணுகின்றவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேற ஒரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்பொழுது எப்பொழுதுன்னு சொல்லி வாசிக்கலாம். என் நாமத்தினால 14:15 என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு நாமத்தினால நீங்க பரிசுத்த ஆவியானவரை கேட்கிற போது, நான் போய் உங்களுக்காக அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களை திக்கற்றவர்களாக விடாத பரிசுத்த ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு என்கிற நாமத்தினாலே நீங்க கேட்கிற போது, நீங்கள் கேட்டு அடுத்து சொல்றாரு 15வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தார் எதை கேட்டாலும் நான் தருவேன். பரிசுத்த ஆவியானவரை கேட்டா தருவேன். நீங்க ஆஸ்தியை கேட்டா தருவேன், அந்தஸ்தை கேட்டா தருவேன், பரிசுத்தத்தை கேட்டா தருவேன், விசுவாசத்தை கேட்டா தருவேன், நன்மையை கேட்டா தருவேன். நம்பிக்கையாய் நீங்க கேட்கும் போது, என் நாமத்தினால கேட்கும் போது பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அன்பை கடைப்பிடிக்கிற போது, அன்பை கற்றுக்கொள்ளுகிற போது, அன்பு போதும், இயேசுவின் அன்பு போதும். எனக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசுவின் அன்பு, நீங்கள் என்னில் அன்பாயிருந்த அன்பு உங்களை ஏவுகிறது. அன்பு உங்களை நெருக்கி கொண்டு, மகனே மகளே, உன் தகப்பனாகிய நான் உன் மேல அன்பா இருக்கிற, நீ என் மேல அன்பாயிருன்னு சொல்லி ஆவலாக சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும், நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவார். நீங்க அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஆவலோடு கேட்பீர்களா? இயேசுவின் மேல அன்பு வைப்பீர்களா? அன்பினால ஜீவனை விட்ட இயேசு. அன்பானவர்களே, உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை, சமாதானத்தை, அன்பை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம் இயேசு. இந்த அன்பை பற்றி நான் நிறைய உங்களுக்கு பாடல் பாடி அனுப்பியிருக்கிறோம், நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. இன்னொரு முறை அன்பை பற்றி ஒரு பாடலை நான் பாடுகிறேன். எனக்கும் இயேசுவுக்கும் அன்பு தனி கொஞ்சம் சில மணி நேரங்கள் இயேசுவின் மேல் நான் அன்பு கூறாத ஒரு நேரத்தில், உம்மை விட்டும் உமது அன்பை விட்டும் எதுவும் என்னை பிரிக்கவே முடியாதையா இயேசுவே. நீங்க சொல்வீங்களா? ஒருவேளை கலக்கத்தின் நிமித்தம், உலகத்தில் வருகிற தரித்திரத்தின் நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம், தொல்லையின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம், வறட்சியின் நிமித்தம் நான் இயேசுவை விட்டு விலகிட்டையா, வேதத்தை வாசிக்கலையா, இயேசுவை என்னால் விசுவாசிக்க முடியலையா, என் விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டையான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் தளர்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, தயங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, தள்ளாடி கொண்டு இருக்கிறீர்களோ, என் கூட இந்த பாடலை பாடுவீர்களா? இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படும். உம்மை விட்டும் உமது அன்பை விட்டும் எதுவும் என்னை பிரிக்கவே முடியாத ஐயா இயேசுவே. உம்மை விட்டும் உமது அன்பை விட்டும் எதுவும் என்னை பிரிக்கவே முடியாத ஐயா இயேசுவே. எனக்குள்ளே ஓடுகின்ற ரத்தத்திலே உமது ரத்தம் கலந்து விட்டதால். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இப்படி நீங்க பாடுவீர்களா?
விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவீர்களா? எனக்குள்ள ஓடுகிற ரத்தம் இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம், சிநேகிதனாக மாற்றின ரத்தம், சீசனாக மாற்றின ரத்தம். உம்மை விட்டும் உம்ம அன்பை விட்டும் எதுவும் என்னை பிரிக்கவே முடியாதையா இயேசுவே. எனக்குள்ளே ஓடுகின்ற ரத்தத்திலே உமது ரத்தம் கலந்து விட்டதா? சஞ்சலமோ வருத்தமோ, சஞ்சலமோ வருத்தமோ, நிந்தையோ நெருக்கமோ, வேற எந்த சக்தியோ உம்மை விட்டும் உமது அன்பை விட்டும் எதுவும் என்னை பிரிக்கவே முடியாதையா இயேசுவே. எனக்குள்ளே ஓடுகின்ற ரத்தத்திலே உமது ரத்தம் கலந்து விட்டதால், எனக்குள்ள ஓடுகிற ரத்தத்துல இயேசு ரத்தம் கலந்துருச்சுன்னு சொல்லி நம்பி என் கூட ஜெபம் பண்ணுவீர்கள். அப்பொழுது உங்களுக்குள்ள நான் தியானித்துக் கொண்டிருக்கின்ற, நான் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இறங்குவா. நம்ம 2 சம்பவத்தை பார்த்தோம். நீங்க என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அன்பாயிருங்க, அப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களுடனே தங்கியிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியாகிய வேற ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு யோவான் ஸ்நானகம் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது இயேசு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணுங்க, நீங்க பரிசுத்த ஆவியானவருக்காக வாஞ்சையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இருந்தால் தான் அந்த அழியாத வாழ்வுக்கு போக முடியும். ஆவியானவர் இருந்தால் தான் இந்த உலக அசுத்தத்திற்கு விலகி வாழ முடியும், பரிசுத்தமா வாழ முடியும், உத்தமமா வாழ முடியும். ஆவியானவர் தேவை உங்களுக்கும் எனக்கும். அதனால இயேசு ஜெபம் பண்ணினார், ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறி ஜெபம் பண்ணினார். ஆவியானவர் புறா தோற்றத்தோடு புறப்பட்டு வந்து இயேசுவின் மேல் அமர்ந்தார். இன்றைக்கு நீங்க இயேசுவின் மேல் அன்பா இருப்பீங்களா? அன்பு கோருவீங்களா? உங்க விட்டு இந்த உலகத்தில் வேற யார் மேலும் அன்பு வைக்க மாட்டேன். முதல் அன்பு உமக்கு தான், அடுத்து மனைவிக்கு, அடுத்து கணவருக்கு, அடுத்து பிள்ளைகளுக்கு, சொந்த பந்தத்துக்கு, அடுத்து தான். முதலாவது உமக்கு அன்பு இயேசுவே, உம்மிடத்து அன்பு கூறுவேன் இயேசுவே. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். உம்மை விட்டும் உமது அன்பை விட்டும் எதுவும் என்னை பிரிக்கவே முடியாதையா இயேசுவே. சொல்லுங்க நீங்க. எனக்குள்ள ஓடுகிற ரத்தம் இயேசு காயங்களில் வடிந்த ரத்தம், எனக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சரீரத்திலிருந்து வடிந்த ரத்தம் என் ரத்தத்தோடு கலந்திருக்கு. உலக அசுத்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆவியானவர் எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நான் சேர முடியும், அந்த அழியாத வாழ்வில். ஆபிரகாம் கூட, ஈசாக்கு கூட, யாக்கோபு கூட பந்தியில் அமர முடியும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்மை விட்டும் உங்களுடைய அன்பை விட்டும் எதுவும் என்னை பிரிக்க விட மாட்டேன். ஆவியானவரே நீர் எனக்கு வேணும். இயேசுவே உம்மில் அன்பு கூறுகிறேன் சொல்லுங்க. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி உயர்த்தி ஆசை ஆசையாய் வாஞ்சை வாஞ்சையாய் நான் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையாக, ஆசையாக, ஆவலாக வேத வசனத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகளை வாசித்து தியானித்து பாடி உம்மை அறிவித்திருக்கிறேன் அப்பா. வேத வார்த்தைகள் மூலமாக நீர் கிரியை செய்யும். இது உமது நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.